வீட்டுக்கு வந்த உடனே விஜயா வந்து மீனாவ கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ரோகிணிய வந்து அப்படியே புகழ்ந்து தள்ளுறாங்களாமா. ஏன்னா வந்து மலேசியா மாமா வந்து பிரேஸ்லெட்டா அள்ளி கொட்டுனார்ல. அதனால வந்து நம்ம ரோகிணிய வந்து பெருமைப்படுத்தி பேசுறாங்க. உடனே ரோகிணி வந்து எகத்தாளமா மீனாவ பார்க்குறாங்க. சரிம்மா, எல்லாம் போய் ரெஸ்ட் எடுங்க சொல்றாங்க. உடனே வாம்மா ஸ்ருதி வந்து உக்காருன்றாங்க. உடனே ஸ்ருதி வந்து இல்ல ஆன்ட்டி எனக்கு வேலை இருக்கு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்புறம் வந்து மீனா வந்து பூக்கடைய திறக்கிறதுக்காக போறாங்க. எங்க போற? வந்தோடனே எங்க போற? அப்படி கேட்குறாங்க. இல்ல இல்ல அத்தை நான் கடை திறக்க போறேன்னோடனே, நீனா என்ன கடை வந்தோடனே திறந்துடணுமா? வந்து எல்லாருக்கும் காஃபி போடு. எல்லாரையும் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு மீனாவை மட்டும் இந்த அம்மா வேலை வாங்குறாங்க. அதனால நம்ம மீனாக்கு வந்து கொஞ்சம் அப்படியே கோவம் பத்திக்கிட்டு எரியுது. ஏன்னா வந்தப்பயே வந்து காண்டு ஏத்திக்கிட்டே இருக்காங்க. விஜய் இன்னொரு பிளான் போட ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படியாச்சும் மீனா வீட்ட விட்டு வெளிய அனுப்பணும்னு சொல்லிட்டு உறுதியா இருக்காங்க. உடனே பிரச்சனை ஒண்ணு ஆரம்பிக்கலான்னு பார்க்குறாங்க. "டேய் முத்து உன்னால தான்டா நான் வெளிய படுத்துருக்கேன். பனியில படுத்துருக்கேன். எல்லாரும் அவங்கவங்க ரூம்ல படுத்துருக்கீங்க. நான் மட்டும் இங்க பனியில படுத்துருக்கேன். இதுவே என் சொந்த வீடு" அப்படின்றாங்க. "என் பத்திரத்த எடுத்து நெத்தியில ஒட்டிக்கயேன்" அப்படின்றாங்க. முத்து கிண்டலா பேசுறாங்க. உடனே நம்ம விஜயா வந்து அவங்களா பெரிய இடத்து பசங்க. ரோகிணி பாரு மலேசியால கோடீஸ்வரி. நம்ம ஸ்ருதி பணக்கார பொண்ணு. சிலதுங்கலாம் வந்து ஒண்ணும் இல்லாதவங்க சொல்லிட்டு மீனா வந்து கரிச்சு கொட்டிட்டே பேசிட்டே இருக்கும்போது, நைஸா உள்ள போய் முத்து வந்து மீனாவ உசுப்பேத்தி விடுறாரு. "மீனா உன்ன தான் வந்து நாசூக்கா சொல்றாங்க" அப்படின்றாரு. "தெரியுது, தெரியுது. நாசூக்காலாம் சொல்லல அவங்க. டைரக்ட்டா என்ன தான் சொல்றாங்கன்னு" சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே வந்து முத்து வந்து முத்து காஃபி குடிச்சிட்டே இருக்கும்போது, மீனா என்ன பண்றாங்க, 4, 5 ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா சர்க்கரைய அள்ளி கொட்டி, கொண்டு போயிட்டு அவங்க அத்தைக்கு குடுக்குறாங்க. அவங்க மாமாவுக்கு குடுக்குறாங்க. உடனே வந்து விஜயா அந்த காஃபி குடிச்சோனே, "ஏய்! என்ன சர்க்கரை ரொம்ப அதிகமா இருக்கு" அப்படி கத்துறாங்க. முத்து வந்து, "ஐயய்யோ! போச்சா? போச்சு. உங்களுக்கு சுகர் வேற வந்துருச்சா? போச்சு, போச்சு. வாங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலான்றாரு." "இல்ல, இல்ல, இல்ல. சர்க்கரைலாம் கரெக்ட்டா இருக்கு. பரவால்ல. மீனா இதே மாரி மதியமும் சமைச்சிருமா" அப்படின்ட்டு போயிடுறாங்க. விஜயாவோட ஃப்ரெண்டு விஜயாவ பார்க்க வந்திருக்காங்க. விஜயா உடனே வந்து, "வா, வா நம்ம தனியா போய் பேசலாம்னு" சொல்லிட்டு ஸ்ருதி ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸ்ருதி வந்து பட்டுன்னு கதவ சாத்திர்றாங்க. கதவ சாத்துன உடனே, "ஆன்ட்டி, ஆன்ட்டி தெரியாம நீங்க வந்தது நான் அப்ப கவனிக்கல. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன். நீங்க அப்புறமா வாங்கன்னு" சொல்லிட்டு கதவ சாத்திட்டு போயிர்றாங்க. அப்புறமா ரோஹிணி ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. ரோஹிணி வந்து மனோஜ் வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து நைஸா வந்து மனோஜ் வந்து கதவ சாத்திட்டு போயிர்றாரு. ரூம் கிடைக்காத 2 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து முத்து ரூமுக்கு போனாங்க. முத்து ரூமுக்கு போனா வந்து முத்து படுத்துட்டு இருக்காங்க. "ஏன்டா நான் தனியா பேசணும். நீ வெளிய போன்றாங்க. நீங்க என்ன குடும்பத்த எப்படி கலைக்கலான்னு பேச போறீங்களா?" அப்படின்னோனே விஜயாக்கு உடனே கோவம் வந்து, "நீ இங்கேயே படு நாங்க வெளிய போறோம்னு" சொல்லிட்டு அவங்களும் அங்கருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு மாடிக்கு மேல போறாங்க. மாடிக்கு போயிட்டு மேல போயிட்டு நம்ம என்ன பேச போறாங்க? மிஞ்சி மிஞ்சி போனா நம்ம மீனாவ பத்தி தானே பேசுவாங்க. அதுதான் பேசிட்டு இருக்காங்க. மீனாவ பத்தி காசிப்பா எடுத்து அள்ளி தள்ளுறாங்க. உடனே வந்து மீனா வந்து எதிர்பாராத விதமா மேல வந்து காஃபி எடுத்துட்டு வராங்க. உடனே மீனாவ பார்த்த விஜயா வந்து மீனாவ அசிங்கப்படுத்துறாங்க. "அண்ணா அண்ணா நாங்க பேசுறது ஒட்டு கேட்குறியா?" அப்படின்றாங்க. "நான் எதுக்கு ஒட்டு கேட்கணும்? நீங்க தானே காஃபி கேட்டீங்க. அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். நீங்க பேசுறத நான் எதுவும் ஒட்டு கேட்கல" அப்படின்றாங்க. இதுங்கலாம் அண்ணா தங்கச்சிங்க என்ன கோடீஸ்வரிங்களா என்னன்னு சொல்லிட்டு விஜயா வந்து மீனாவ கேட்குறாங்க. "நாங்க கோடீஸ்வரி இல்ல தான். அண்ணா தங்கச்சி தான். இருந்தாலும் நாங்க உழைச்சு தான் சாப்பிடுறோம்னு" சொல்லிட்டு விஜயாவ அசிங்கப்படுத்திட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. விஜயம்மா ஒரே பில்டப் குடுத்துட்டு இருக்காங்க. அது 3 மாடி கட்டணும். ஒரு லிஃப்ட் வைக்கணும். காருக்கு மாடி மேல கார பார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கதையா விட்டுட்டு இருக்காங்க. "இதுல என்னடி கதை விட்டுட்டு இருக்க?" அப்படி கேட்குறாங்க அவங்க ஃப்ரெண்டு. "இல்ல, இல்ல அதான் மலேசியா மாமா வந்துட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் அப்ப அவங்க அப்பா வந்துருவாங்க. அவங்க அப்பா வந்துட்டா என்ன இதெல்லாம் நடக்க தானே போகுது" "என்ன விஜயா ஆண்டி மடம் கட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டுருக்கேன். இப்பதான் பார்த்துருக்கேன்னு" சொல்லிட்டு விஜயாவ பங்கமா கலாய்க்கிறாங்க. சம்பவம் சம்பவம் சொல்லுவாங்களே, அந்த தரமான சம்பவம் இப்போ முத்துக்கிட்ட சிக்கியிருக்கு. ஏன்னா, பார்லருடைய உண்மையான ஓனர் அம்மா வந்து ரோட்ல நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்க கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. உடனே முத்துக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க பிக்கப்புக்காக. முத்து போய் பிக்கப் பண்ணிட்டு அவங்கள ட்ராப் பண்ணிட்டாங்க பியூட்டி பார்லர்ல. ட்ராப் பண்ணிட்டு பார்க்கும்போது மனோஜோட ஒய்ஃபோடைய பார்லராச்சே இது சொல்லிட்டு அ நெனச்சுக்கிட்டே அவங்கள காசு கேட்கலான்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஆள காணோம். இப்பதான் மாட்ட போறாங்க நம்ம ரோகிணி அம்மா. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். செம்மையான சம்பவம் இருக்கு.